வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். கிராமங்கள் வழியே நம்ம பயணம் செய்யும்போது இந்த பனங்கிழங்கை பார்க்காம போக முடியாதுங்க. இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் நமக்கு கொடுக்கறது கிடையாதுங்க. மக்களே எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையும் கொடுக்குது. அந்த மருத்துவ நன்மைகள் எல்லாம் என்னென்ன, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். நம்முடைய தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அப்டேட்ஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க நண்பர்களே, இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் மேம்படுவதற்கு நாம் பனங்கிழங்கை எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்வதால் செரிமானத்தை எப்போதும் சீராக வைத்திருக்கும். அதோடு நம் உணவினுடைய ஊட்டச்சத்தை உறிஞ்சுதலையுமே பனங்கிழங்கு வேகமாக செய்யுங்க. காரணம் என்னென்னா, பனங்கிழங்கில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த குடல் அழற்சி, வயிற்று மந்தம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, செரிமானமின்மை, இந்த மாதிரி பல்வேறு விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை நமக்கு சரி செய்யக்கூடியதாக இந்த பனங்கிழங்கு இருக்குங்க. பனங்கிழங்கு சாப்பிட்டா நாம் சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்து வேகமாக உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிவிடும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடியது, நம்முடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்குமே அத்தியாவசியமான தேவையாக இருக்குங்க. அதாவது உடலில் உள்ள செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்கிறதுக்கு அந்த புரதம் நமக்கு முக்கியம் பங்காற்றுதுங்க. ஸோ பனங்கிழங்கில் இந்த புரதச்சத்து நிறைவாக இருக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த குறையும் இருக்காது. உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் எரிக்கப்படும். உங்களுடைய வெயிட் லாஸ் சீக்கிரமாக நடக்கும். அதே போல் செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியான மனிதனாக உங்களை உணர்வீங்க. எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது பனங்கிழங்கு. உங்களுக்கு அனிமியா என்கின்ற அந்த இரும்புச்சத்து குறைபாடு இருக்குன்னா பனங்கிழங்கு உங்களுக்கு சிறந்த உணவாக இருக்குங்க. இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிற்று தொந்தரவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு பனங்கிழங்குல உங்களுக்கு தீர்வு இருக்குங்க. பனங்கிழங்கு என்ன பண்ணுன்னா, இரத்த சிவப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸை பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்புச்சத்தை கொடுத்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து கரெக்டான லெவலில் வைக்குதுங்க. ஸோ இரத்த சிவப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த இரத்த புரதமான ஹீமோகுளோபின் நம் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதனால் நாம் புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவோம். அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நமக்கு ஏற்படாமல் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் இரும்புச்சத்து பெறணும் அப்படின்னா அந்த பனங்கிழங்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்தவித பக்கவிளைவு இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போது சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவு. எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா பனங்கிழங்கு நல்ல டயட் உணவாக எடுத்துக்கலாம். நார்ச்சத்து பனங்கிழங்கில் நிறைஞ்சிருக்கிறதுனால இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே நீண்ட நேரம் பசி இல்லாமல் உங்களுடைய வயிற்றை பனங்கிழங்கு நிறைவாக வைத்திருக்குங்க. இதனால் தேவையற்ற கிரேவிங்ஸ் நீங்கள் தவிர்க்கலாம். நொறுக்கு தீனிகள், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டீங்க. சுருக்கமாக சொல்லணும்னா அந்த அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உங்களோட உடல் எடையை இன்னும் அதிகம் வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. இப்போ நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கலோரிகள் குறைவாக இருக்குங்க இல்லையா? ஸோ அதுவே உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைச்சி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அரிக்கப்பட்டிருக்கும். அதனால் தொப்பை தேவையில்லாத கொழுப்புகள் உங்களுடைய உடலில் இருக்காது. கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும்போது பெறலாம். இதையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்புக்கு சிறந்த மூலமாக இருக்கிறதுனால நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்குது. இதனால் கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைக்கக்கூடியது பனங்கிழங்கு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் எழற்சி பிரச்சனைகள் எல்லாம் பலன் தரும். அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் எதுவும் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு சிறந்ததாக உங்களுக்கு இருக்குங்க. பொட்டாசியம் தேவை பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதனால இரத்த குழாய் அடைப்பை பனங்கிழங்கு தடுக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் பனங்கிழங்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பனங்கிழங்கு சாப்பிட்டால் கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டுவிடும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டுமே கிடைக்கும். கெட்ட கொழுப்புகள் உங்களுடைய இரத்த நாளங்கள் படிந்தில்லாதனால
இரத்த ஓட்டம் இரத்த நாளங்கள் வழியாக சிறப்பானதாக இருக்கும். இதனால் அந்த மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வீக்கம் ஏற்படுவதல், இதய தசை வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்குதுங்க. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பனங்கிழங்கில் நிறைந்து இருக்கிறதுனால நோய் தொற்றுகளை இது எதிர்த்து போராடுவதற்கு உதவக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள் அந்த செல்களை அதிகரிக்க செய்யுது. விட்டமின் ஏவும் பனங்கிழங்கில் இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குதுங்க. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா பனங்கிழங்கு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். உங்களுடைய இந்த இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே உங்களால் குணப்படுத்திக் கொள்ள முடியும். சீசனில் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே உங்களுக்கு வராமல் தடுத்து கொள்ளலாம். ஸோ அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், எந்த நோயுமே அட்டாக் ஆகக்கூடாதுன்னா பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. புற்றுநோயை தடுக்கக்கூடியது பனங்கிழங்கு. இயற்கையான முறையிலே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அள்ளி தரக்கூடியது பனங்கிழங்கு. புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணுங்க. விட்டமின் சி, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒரு சேர இந்த பனங்கிழங்கில் கிடைக்கிறதுனால ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் பரவல் மூலமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை நம்மளால் உடல் உறுப்புகளை தடுக்கவும் முடியும். புற்றுநோய் செல்கள் வளராமல் முன்னாடியே தடுக்கலாம். அது ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பனங்கிழங்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. கால்சியம் சத்து பனங்கிழங்கில் நிறைந்து இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு மிக முக்கிய பங்கு வகிக்குங்க. தசைகள் ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைவதற்கும், தசைகள் வலுப்பெறுவதற்கும், தசைகள் எந்த தசைப்பிடிப்பும் ஏற்படாமல் ஆரோக்கியமான தசை வளர்ச்சி பெறுவதற்கு நாம் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். அதே போல் எலும்புகளின் உறுதித்தன்மைக்கும் பற்களின் ஆரோக்கியத்திற்குமே பனங்கிழங்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி நோய், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே வராமல் தடுக்க முடியும். கூடுதலாக நம்முடைய பற்களுமே வலுப்பெறும். கால்சியம் சத்தை பெற்று எலும்புகளையும் பற்களையும் தசைகளையும் வலுப்படுத்தி கொண்டு உடலை உறுதியாக பலமாக பராமரித்துக் கொள்வதற்கு, நரம்புகளை எல்லாம் வலுப்படுத்துவதற்கு பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது இந்த பனங்கிழங்கு. இதனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவாங்க. உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுவது, எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்கில் குறைவான கிளைசமிக் குறியீடு இருக்கிறதுனால இது மெதுவாக செரிமானம் செஞ்சு குளுக்கோஸ் அளவையும் கொஞ்சமாகத்தான் உங்களுக்கு உயர்த்துமே தவிர ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகப்படுத்தாது. எனவே இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக கருதப்படுதுங்க. ஸோ உங்களுடைய பிளட்டில் அந்த சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கலாம். புரோட்டீன் சத்து பனங்கிழங்கு நிறைந்து இருக்கிறதுனால இந்த புரோட்டீன் பற்றாக்குறையினால உங்களுடைய உடலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கு பனங்கிழங்கு உங்களுக்கு துணை புரியும். உங்களுடைய உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிகவும் அவசியங்க. அதே சமயம் என்சைம்கள், ஹார்மோன்ஸ்கள் போன்ற உடலில் முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்வதற்கும் புரோட்டீன் அவசியம். எனவே உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பனங்கிழங்கை சிறந்த ஆதாரமாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுடைய உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக, சுறுசுறுப்பாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். உடல் உறுதி பெறும், மனம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு பனங்கிழங்கை தொடர்ந்து வீக்லி 1 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. ஜனவரி மாதத்துலேருந்து இந்த ஏப்ரல் எண்டு வரைக்குமே இந்த பனங்கிழங்கு கிடைக்கும். அந்த சீசனில் நீங்கள் பனங்கிழங்கு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் அளவாக மட்டுமே எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கும் வரை ஆரோக்கியமாக இருங்கள், நலமுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.